Okay. Hi friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து February 23 சண்டே. எல்லாருக்கும் நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் கேட்குது. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள தான் இருக்கீங்களா? எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் வந்து February 23. இன்னைக்கு சண்டே. நம்ம எவ்ரி சண்டே வந்து அச்சீவர்ஸ் வந்து அவங்க பேசுவாங்க. இந்த பிஸ்னஸ்ல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அச்சீவ் பண்ண சாதனையாளர்கள் வந்து பேசுவாங்க. புதுசாக பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணவங்க, இல்லை டிபிபியோட குவாலிஃபை பண்ணவங்க, இல்லை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து புதுசாக டூர் ரீசெண்டாக டூர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டூர் போயிட்டு வந்தவங்க, அவங்களும் அச்சீவர் தானே. அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸில் சாதனை பண்ணக்கூடிய சாதனையாளர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டாக வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பேசுவாங்க. அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது உங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? இங்கே பேசக்கூடியவங்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, எப்படி உள்ளே வந்தீங்க, எப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத ரொம்ப வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு அனுபவம். ஏன்னா அதுதானே வந்து இங்கே நிறைய பேருக்கு நடக்குது. அதை நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க? உங்களுக்கு அது அது அதை அதை தாண்டி எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவோ யாராவது கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த பிஸ்னஸை நம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். டூர் போயிட்டு வந்தவங்க பேசுகிறீங்க அப்படின்னா, டூர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்க லைஃப்ல அது எந்த அளவுக்கு ஒரு மெமரி? உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆ ஒரு ஆச்சரியம், இல்ல வந்து அது வந்து இதெல்லாம் வந்து வெளிய உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு? அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு கிரவுன் டைரக்டர் புவனேஸ்வரி நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். தேங்க் யூ ஸோ மச். மேடம் பேசுனது வந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்படி வந்து அவங்க இந்த பிசினஸ முடியும்னு நம்பி பண்ணாங்களோ, அது மாரி வந்து இப்ப வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மாரி வந்து நீங்க ஒவ்வொருத்தரும், ஏன்னா நீங்க நெறைய விமென்ஸ் இருக்கிறீங்க. இந்த பிசினஸ் அப்படின்னாவே இங்க நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா, வெற்றிங்கிறத எங்கிருந்து அடைய முடியும்? வெற்றிங்கிறது சும்மா எல்லாருக்கும் வந்து கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் அப்படியே வந்து உள்ள ஜாயின் பண்ற எல்லாருக்கும் அ கிடைக்குது அப்படின்னா, அது பேர் வெற்றியே கிடையாதுல்ல. சக்சஸே கிடையாதுல்ல. ஒரு அச்சீவ்மென்ட்டே கிடையாதுல்ல. அச்சீவ்மென்ட்னா என்ன? ஓகேவா? ரொம்ப போராடி பண்ண முடியாத இடத்த பண்ணி, நெறைய பேர் பண்ண முடியாத ஒரு இடத்த பண்ணி இது பண்றது தானே வெற்றி. அச்சீவ்மென்ட். நீங்க 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 நெறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அ அந்த மாரி ஒரு போராடுற ஒரு மனநிலைமையே இருக்க மாட்டேங்குது. எனக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த உலகம் வந்து அப்படி படைக்கப்படல. இந்த உலகத்தோட ஒரு இதே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அ எல்லாரும் ஈக்குவலா வந்து இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து எதுவுமே வந்து குடுக்கல. அவங்க வந்து போராடி முன்னேறி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஈக்குவலா எல்லாருக்கும் குடுக்க முடியாது. உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் ஈக்குவலா குடுக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. நீங்க அத போராடி நீங்க வந்து கஷ்டப்பட்டு புது முயற்சி எடுத்து, புது கண்டுபிடிப்பு அது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, உங்கள நோக்கி பணத்த கொண்டு வரலாம். அதன் மூலியமா நீங்க முன்னேறலாம். இப்ப எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்க, இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் மோடி வந்து எல்லாருக்கும் ஒரு ரூ. 10,00,000 பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுறாரு. 10 லட்சம் என்ன? 10 கோடி ஆளுக்கு 10 கோடிய போட்டுறாரு. ஓகேவா? நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவீங்களா? நாளைக்கு காலையில எந்திரிச்சு விவசாயம் பண்ணுவீங்களா? நாளைக்கு காலையில எந்திரிச்சு யாராவது தள்ளுவண்டி போடுறவங்க, காய்கறி விக்கிறவங்க, நாளைக்கு காய்கறி கடை வண்டி எல்லாம் தொறக்குமா? நாளைக்கு ஒரு பையன் வந்து ரோட்ல ஒரு கடைக்காரன் தொறக்க மாட்டான் கடைய. ஏன்னா அவன் பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 10 கோடி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த மாரி எப்பயுமே எதுவுமே நடக்காது. அப்ப யார்ட்ட வந்து அப்படி பணம் பெரிய அமௌண்ட் யாருக்கு வரும்? யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஏதாவது சாதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாத கஷ்டத்த படுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் பணம் வந்து கொட்டும். அவங்க அவங்க வாழ்க்கை மாறும். எல்லாரோட வாழ்க்கும் அட் அ டைம்ல ஒரே நாள்ல எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு ஆ வைக்கவே முடியாது. வைக்கவே கூடாது. ஓகேவா? வைக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி தான் வந்து வியட்நாமோட கதைய நீங்க கேட்டீங்கன்னா, வியட்நாம்ல அப்படிதான் அந்த கண்ட்ரில வந்து பணத்த எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப அதோட பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. இங்க வந்து நமக்கு ரூ. 1ங்கிறது அங்க ஏதோ வந்து ரூ. 1000 அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? அதே தான் இப்ப வந்து ஸ்ரீலங்கால நடந்துச்சு. அங்க வந்து ஒரு முட்டையோட விலையே வந்து கிட்டத்தட்ட ரூ. 80 ரூ. 100.
ஓகேவா? அந்த பணத்தோட இப்ப இப்ப இங்க இங்க வந்து 1 கோடி எல்லாருக்கும் 10 கோடி ரூபா போட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு யாரும் கடை தொறக்க மாட்டாங்க. நான் உனக்கு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். ஒரு முட்டை உனக்கு ஒரு காய்கறி கொண்டு வந்து தரணுமா? நானும் கோடீஸ்வரன் தான். அப்ப நீ வந்து எனக்கு கோடிக்கணக்குல பே பண்ணா தான் ₹1,00,000 பே பண்ணினா தான் நான் ஒரு வண்டியில ஒரு டெலிவரி பண்ணணுமா? எனக்கு ₹10,00,000 குடுத்தீங்கன்னா நான் வருவேன் அப்படிங்குவாங்க. அப்ப குடுத்து தான் ஆகணும். அப்ப விலைவாசி எங்க ஏறும்னு பாருங்க. நல்லா அப்ப இப்படியே தான் இருக்கு உலகம். நமக்கு வேணும்னா நம்ப முன்னேறணும். நம்ப போராடணும். பல பேர் இப்படியே நல்லா விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்பளோட நம்மளோட அரசியல், நம்மளோட நம்மளோட கலாச்சாரம், நம்ம பொருளாதாரத்த நீங்க புரிஞ்சுக்கலைன்னா, நீங்க முன்னேற முடியாது. ஓகேங்களா? நீங்க முன்னேறணும்னா, நீங்க தான் போராடணும். உங்க வாழ்க்கை மாறணும்னா, நீங்க தான் போராடணும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும். யார் வந்தாலும் சரி. உலகத்துல எவ்வளவு பெரிய அரசியல்வாதி வந்தாலும் சரி, யாரு வந்து நாளைக்கு அரசியல் பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, நாளைக்கு விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் உங்க பொருளாதாரம் மாறாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இது இது நீங்க தெரியாம வாழ்க்கைய வந்து நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்னு தெரியல. இப்ப நம்ப வாழ்க்கை மாறணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும். நெறைய சோதனை வரும். இப்ப வெஸ்டேஜ் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. நீங்க பண்ணலாம்னு நெனைப்பீங்க. நாளைக்கே வந்து வேற யாராவது ஒருத்தர் குரூப்ல இருக்கிறவங்களோ, யாராவது ஒருத்தர் அன்னோன் பெர்சன் யாராவது உங்கள வந்து தேடி வந்து வேற ஒரு ஆஃபர் வேற ஏதாவது கம்பெனிய பத்தி பேசுவாங்க. வேற ஏதாவது ஒரு இத விட பெட்டரா இருக்கு. வெஸ்டேஜ் மாரியே இருக்கு. வெஸ்டேஜோட ஈஸி 2 இலக்கு தான். நான் உங்களுக்கு பாதி பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் இது பண்ணி தரேன், அது பண்ணேன்னு உங்கள இழுப்பாங்க. அப்ப இத விட்டுட்டு அங்க போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். படுகுழி தான். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ப ஒரு ஒரு வாய்ப்ப எடுத்துட்டு நம்ம அதிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு அதுல சக்சஸ் பண்ணணும். அதுல உங்க 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 உங்களோட சக்சஸ உங்களோட வளர்ச்சிய இங்க யாராவது தடுக்குறாங்களா? நான் கேட்கிறேன். யாராலயாவது தடுக்க முடியுமா? ஒருத்தர் வளர்றதுனால உங்க வளர்ச்சி படுது. இல்ல ஒருத்தர் அப்படி எதுவும் இல்லையே. ஓகேவா? ஒருத்தர் நல்லா பண்றாரு. அவர உதாரணம் காமிச்சு நம்மளும் பண்ணலாம். நம்ம டீம்ல ஒருத்தர் நல்லா பண்றாரு. அவர் மூலியமா நமக்கும் பெனிஃபிட் வருது. வேற ஒரு லெக்ல நல்லா ஒருத்தர் பண்றாரு. அவர காமிச்சு நம்ம டீம எக்ஸாம்பிளா வச்சு பேசலாம். எல்லாமே பலம் தான். அப்ப நம்ம இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து வெற்றி அடையலாம். யாரோட வெற்றியுமே இங்க யாரையுமே பாதிக்காது. அது எல்லாமே நமக்கு பிளஸ் தான். பலம் தான். நம்பிக்கையோட பண்ணுங்க. வெளிய எத்தனையோ கம்பெனி ஏமாத்துறதுக்கும், நம்மள வந்து சிதைக்கிறதுக்கும் எத்தனையோ கம்பெனி, எத்தனையோ பேர் வந்து நம்மள முயற்சி பண்ணலாம். நம்மளோட வளர்ச்சியில வந்து அதுதான் சோதனை. இப்போ சோதனை இல்லாம சாதனை இல்ல அப்படின்னு சும்மா சொல்ல கிடையாது. நீங்க பண்ண ஆரம்பிச்சா தான் நீங்க இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், கஷ்டத்தையே ஃபேஸ் பண்ணுவீங்க. பண்ணாத வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஓகே. நீங்க வேலையே ஆரம்பிக்கல. யாரையுமே இன்வைட் பண்ணல. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எந்த பிரச்சனையும் இருக்காது. பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். ஏகப்பட்ட சோதனைகள் வரும். அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி நின்னு தொடர்ந்து நீங்க வெஸ்டேஜ் பண்ணீங்கன்னா தான் வெற்றி அடைய முடியும். உறுதியா இருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும்போது வெஸ்டேஜ்ல நாம இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே எந்திரிக்கணும். வெஸ்டேஜ மறக்கவே கூடாது. உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாத்துலயும் வெஸ்டேஜ், 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 வெஸ்டேஜ்ல அடுத்து என்ன போறோம்? எப்படி பண்ண போறோம்? என்ன பண்ணணும்? இத நம்ம என்ன பண்ணணும்? இவங்கள்ட்ட பேசணும். இவங்கள நம்ம இத சொல்லி தரணும். இவங்க கூட பேசணும். இத நம்ம பேசணும். அப்படி இப்படின்னு உங்களோட யோசனை ஃபுல்லா வந்து வெஸ்டேஜ பத்தி தான் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன எந்நேரமும் நினைக்கிறோமோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. எந்நேரமும் எப்ப பார்த்தாலும் வெஸ்டேஜ பத்தியே யோசிங்க. வெஸ்டேஜவே நினைங்க. வெஸ்டேஜ்ல சாதிக்கணும்னு மட்டுமே உங்களோட எண்ணத்துல போட்டுக்கிட்டே இருங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்கள வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். நான் மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ ஆல்.